மத்திய கிழக்கு பிராந்தியம் உள்ளிட்ட உள்நாட்டு மோதல்கள் நடந்து வரும் பகுதிகளில் பிரச்சினையை முடிவு கொண்டுவராவிடில் அகதிகள் பிரச்சினையை தீர்க்க இயலாது என ஐநா அகதிகள் ஆணையத்தின் தலைவர் ஆண்டோனியா தெரிவித்துள்ளார். தற்போது ஐரோப்பிய பிராந்தியத்திற்குள் நுழைந்து வரும் அகதிகளை ஏற்கும் விவகாரத்தில் ஐரோப்பிய பிராந்திய நாடுகள் தெளிவான முடிவு எடுக்காததாலேயே இது பிரச்சினைக்குரியதாக தெரிவதாகவும் ஆண்டோனியோ கூறியுள்ளார். இரண்டாம் உலகப் போரின் முடிவில் மலேசியாவிலிருந்து ஜப்பானிய ராணுவம் வெளியேறியது. இந்த நடவடிக்கையில் மலேசியாவுக்கு ஆதரவாக பிரிட்டிஷ் இந்திய படைகள் சண்டையிட்டன. இந்த நிகழ்வின் 70வது ஆண்டு நினைவு நாள் இன்று மலேசியாவில் கடைபிடிக்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டு அன்றைய மலாயாவில் ஜப்பானியர்களின் ஆட்சிக் காலம் இருந்து வந்தது. ஜப்பானியர்களின் கொடுங்கோல் ஆட்சியால் இங்குள்ள மக்கள் மட்டுமின்றி இந்தியா உட்பட பிழைப்பு தேடி இந்நாட்டிற்கு வந்த அனைவரும் மிகவும் அவதிப்பட்டனர். அப்போது ஜப்பானியர்களை எதிர்த்து போரிடுவதற்காக இந்திய ராணுவத்தினர் செப்டம்பர் 9ஆம் தேதி மலேசியாவின் மோரிப் கடற்கரையில் தரையிறங்கினர். 3968 போர் வாகனங்கள் என இந்திய ராணுவ துருப்புக்கள் மோரிப் கடற்கரையில் தரையிறங்கியதன் நினைவாக இந்திய ராணுவத்தினர் கட்டிய நினைவு தூண் இன்றளவிலும் மலேசியாவில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு வருஷம் நடந்துச்சுன்னு சொன்னாக்கா இது மற்றவங்களுக்கும் இந்த நம்மளோட மலேசியா நாட்டோட வரலாறு நல்லா தெரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புறோம். நம்ம இச்சரித்திரபூர்வ நிகழ்வின் 70ஆம் ஆண்டு நிறைவு நாள் இன்று நினைவு கூறப்பட்டது. மலேசிய முப்படை இராணுவ வீரர்கள் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்திய தூதரகமும் இணைந்து நடத்திய இந்நிகழ்வில் இந்திய ராணுவத்தின் அன்றைய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் நினைவு சின்னத்திற்கு ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டது. ஒரு நாட்டின் சுதந்திரத்தில் மற்ற நாடுகள் எவ்வாறெல்லாம் பங்காற்றியுள்ளன என்பதற்கு இதுபோன்ற சரித்திர சுவடுகளே சான்று. அவற்றை தவறாமல் நினைவு கூர்வது நாட்டின் சுதந்திரத்தில் அனைத்துலக நாடுகளின் பங்களிப்பையும் அரசதந்திர உறவின் முக்கியத்துவத்தையும் எடுத்தியம்பும் எனில் மிகையில்லை. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து மோகன அருட்ஜோதி.